விருதுநகர் அருகே பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், இந்த விபத்தானது எப்படி நேரிட்டது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோனிஷா, கோவையிலிருந்து கோவில்பட்டி நோக்கி அரசு விரைவு பேருந்து இன்று அதிகாலை வந்து கொண்டிருந்தது. சுமார் 30 பயணிகளுடன் இந்த பேருந்து வந்து கொண்டிருந்த போது விருதுநகர் அருகே வச்சக்காரப்பட்டி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையின் இடதுபுறமாக இருக்கக்கூடிய பாலத்தின் தடுப்பில் எதிர்பாராத விதமாக மோதி இருக்கிறது. இந்த பாலத்தின் தடுப்பில் மோதிய பேருந்து அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 20 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 4 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அவர்கள் அனைவருமே விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 4 பேருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அந்த விபத்துக்குள்ளான பேருந்தை மீட்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் பேருந்தை இயக்கி வந்த பேருந்து ஓட்டுநர் முருகபூபதி தூக்க கலக்கத்தில் இருந்ததன் காரணமாகவே பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மோனிகா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.